ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் அருமம் சமையல். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் மிகவும் ஃபேவரட்டான பாஸ்தா ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பாஸ்தாவை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ பாஸ்தா நான் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கப் அளவு தண்ணி விட்டுருக்கிறேன். இந்த தண்ணி இப்படி கொதி வரும்போது நம்ம 1 டீஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணலாம். அப்புறமா அது கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது 1 கப் அளவு மேக்ரோனி அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டிடலாம். பாருங்கள், இதேமாரி ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த தண்ணியை நமக்கு தேவைப்படும் கொஞ்சமாக, அதனால் தண்ணியை நீங்கள் கீழே விட்டுறாதீங்க. இப்போ நான் ஒரு கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட்டான உடனே ஒரு 5-6 வெள்ளைப்பூண்டு கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு தக்காளி அதுவும் நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு நம்ம ஆட் பண்ணலாம். பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மசிஞ்சு வரணும். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும். அதனால் இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரட்டும் அது. இப்போ இந்த டைமில் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா நல்ல மிளகுத்தூள் அதுவும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறமா அரிகானோ அதுவும் ஒரு 2 பிஞ்ச் அளவு நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இதுவும் 1 டைம் நல்லா கலந்து விடலாம். இது நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வதக்குன்னு அதே அந்த கடாயில் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் போல் தண்ணி விட்டு அந்த தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ மறுபடியும் நான் கடாய் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். கடாய் ஹீட் ஆன உடனே 1 டீஸ்பூன் அளவு நான் பட்டர் இதில் ஆட் பண்ணுறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருந்தால பேஸ்ட்டு அதை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம 1-1.5 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் ஆட் பண்ணலாம். 2 பிஞ்ச் அளவு ஆரிகானோ இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த மேக்ரோனி அதுவை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா மசாலாவும் எல்லாத்துலேயும் பட மாதிரி கலந்து விடணும். அப்புறமா நம்ம பாஸ்தா வேக வச்சுருந்தோம் இல்லை, அந்த தண்ணி கொஞ்சமாக நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 கப் போல் தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு ஒரு லிக்விட் ஃபார்மில் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதை கொதிக்க விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சீஸ் மேலே தூவி விடலாம். அப்புறமா கொஞ்சோல கொத்தமல்லி இலை அதுவும் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான், சூப்பரான பாஸ்தா நமக்கு ரெடி ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். பாருங்கள், சூடான பாஸ்தா நமக்கு ரெடி ஆகிட்டு.
இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக நான் கொஞ்சமாக டெக்கரேஷன் பண்ணதுக்கு கொஞ்சமாக சீஸ் போடுறேன். அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விடுறேன். சூப்பரான டேஸ்டியான பாஸ்தா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.